வணக்கம். உங்கள் நீடாமங்கலம் பிஜிஆர் ராஜாராம். திருக்கோயில்கள் டெல்டா மாவட்டங்கள்ல ரொம்ப பிரபலம். அந்த திருக்கோயில்ல பார்த்தீங்கன்னா, இப்ப மேலும் ஒரு மைல்கல்லாக நம்மளுடைய திராவிட மாடல் அரசினுடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வரால் நிதி ஒதுக்கப்பட்டு மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் பாலாலயம் செய்யப்பட்டது. பாலாலயம் செய்து இப்போது கும்பாபிஷேகத்துக்கு உண்டான வேலைகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய பரிந்துரையில் மாண்புமிகு தமிழக தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களுடைய பெரும் முயற்சியில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பங்கினு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோயில் பாத்தீங்கன்னா முன்தளங்கள் முழுவதும் ஃபேவர் பிளாக் அமைத்து மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில் முழுவதும் மின் விளக்குகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. மைசூர் அரண்மனை போல் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா உள்ளூர் மட்டும் இல்ல, வெளியூர் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல வசிக்கின்ற மன்னார்குடி வாழ் மக்கள் அனைவரும் இப்ப இந்த பங்குனி திருவிழாக்கு வந்திருக்காங்க. அவங்க அனைவரும் இந்த கோயிலை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக பார்க்கறாங்க. முன்தளம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல, மாலை நேரங்கள்ல தன்னுடைய தாய் தந்தைகளை அழைத்து குழந்தைகள் வரைக்கும் அங்க அமர்ந்து சாப்பிட்டு விளையாண்டு கொள்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த கோயில் பெயர்பட்டிருக்கிறது. இப்போ வருகின்ற சனிக்கிழமை பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி கருட சேவை நடைபெற உள்ளது. திருப்பதியில் எந்த அளவுக்கு ஒரு கருட சேவை நடைபெறுமோ அதை விட பிரம்மாண்டமாக கருட சேவை மன்னாருடைய அருள்மிகு ராஜகோபாலசாமி திருக்கோயில் நடைபெற உள்ளது. நம்மளுடைய பக்த கோடிகள், நண்பர்கள், மன்னை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அனைவரும் சரி, இல்ல வெளியிலிருந்து உள்ளவங்களும் சரி, தயவு கூர்ந்து நம்மளுடைய அருள்மிகு ராஜகோபாலசாமி திருக்கோயிலுக்கு கருட சேவையை கண்டுகளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.